அன்புக்குரிய முக்குளத்தோர் சொந்த பந்தங்களுக்கும் மற்றும் அனைத்து சமுதாய பொதுமக்களுக்கும் இது பொதுவான இந்த குரல் பதிவு. எந்த ஒரு சமுதாயத்துக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து சமுதாய மக்களுக்கும் இது ஒரு குரல் பதிவு. அடியேன் கவட்டையன்பட்டி முருகேசன், தேவரின பாதுகாப்பருடைய தலைவர், சமூக ஆர்வலர். இப்போ வல்லநாட்டில் ஒரு சம்பவம். அவர் முக்குளத்தூர் சமுதாயத்தைச் சேர்ந்த சங்கர் என்பவர் தன்னுடைய வீட்டுக்காக கடன் 5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்காரு. சிறிது காலம் கட்டியிருக்காரு, சிறிது நேரம் கட்டாமல் கூட விட்டிருக்கிறார். இது நாளடைவில் அந்த தனியார் நிறுவனம், அதாவது கடன் கொடுத்தாங்களே அந்த தனியார் நிறுவனம், அவங்க மட்டுமில்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த மாதிரி தனியார் நிறுவனங்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து பொதுமக்களை கொள்ளையடிப்பது தான் அவங்களுடைய தொழில். அப்படிப்பட்ட நிறுவனம் தான் இந்த வல்லநாட்டைச் சேர்ந்த முக்குளத்தூர் சமுதாயத்தைச் சேர்ந்த சங்கர் என்பவருக்கும் 5 லட்சம் ரூபாய் கடனை கொடுத்து விட்டு ஒரு குறிப்பிட்ட தொகையெல்லாம் வசூல் செய்துவிட்டு அவர் மீது அந்த சொத்தை சப்தி செய்வதற்கு, ஏன்னா அவங்களுக்குள்ளேயே சில ஜட்ஜியெல்லாம் இருக்காங்களாம், அந்த நிறுவனத்தில் போட்டு சத்தியை உருவாக்கி இவர்களுக்கு தெரியாமலேயே இவர்கள் வீட்டை காலி பண்ண வந்ததும், இவர்கள் எந்த தகவலும் அறியாமல் நம்ம மானம் மரியாதை போய்விட்டதே, கவரிமான் வம்சத்தைச் சேர்ந்த இந்த முக்குளத்தோர் சங்கர் அவர்கள் இனிமேல் நாம் உயிர் வாழக்கூடாது என்று அவரும் தன்னுடைய மனைவியும் பூச்சி மருந்தை எடுத்து கொடுத்திருக்கிறார்கள். குடித்தவர்களை சத்தி செய்ய வந்தவர்கள், அதாவது காவல்துறை அதிகாரி பக்கத்திலே இருக்காரு, அந்த அமினா இருக்காரு, அந்த வழக்கறிஞர்கள் இருக்காங்க, அவர்கள் முன்னாடியே 2 உயிர்கள் போய் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இதை யாருமே தடுக்க முடியவில்லை. ஏன்னா காவல்துறையை மிஞ்சி பொதுமக்கள் போய் அவங்க உயிரை காப்பாற்ற முடியுமா? இதுதான் இந்த தமிழ்நாட்டில் நடக்கின்ற அநியாயம், அக்கிரமம். இதுலேயும் முக்குளத்தோர்னா மிகப்பெரிய கொடூரமான செயலை செய்கிறது இந்த அரசாங்கம். இது நாடறிந்த உண்மை. இதே மாதிரி மதுரை மாவட்டம் மேலூரில் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் என்னும் ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி இருக்கிறது. அதிலே இதே முக்குளத்தோர் சமுதாயத்தைச் சேர்ந்த புரண்டிப்பட்டி, மேலூருக்கு அருகாமையில் இருக்கிறது புரண்டிப்பட்டி. அந்த புரண்டிப்பட்டியிலே சமையல்காரராக இருப்பவர் கருப்பையா, அவருடைய வீட்டையும் அடமான வைத்து 4.5 லட்சம் ரூபாய் அவர் கடன் வாங்கியிருந்தார். 6 லட்சம் ரூபாய் அவர் கடன் திருப்பி கட்டிவிட்டார். இன்னும் பாக்கி இருக்கிறது என்று அந்த ஸ்ரீராம் ஃபைனான்ஸு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் நாங்கள்லாம் எவ்வளவுயா கட்டணும்னு சொன்னால் முழுசரவாக சொல்லவே இல்லை. இப்போ கோர்ட்டில் இந்த தேவரின பாதுகாப்பு பேரவையை நம்பி நம்மளுடைய கருப்பையா வந்த காரணத்தினாலே நான் ஒரு வழக்கறிஞரை வைத்து இலவசமாக, அதாவது நம்மளுடைய பணம் கொடுத்து ஆஜராகக்கூடிய வழக்கறிஞரை இதற்கு பணமே வாங்கக்கூடாது, இலவசமாக நடத்தி நியாயம் வேண்டும் என்று இப்பொழுது கோர்ட்லே கேஸ் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ 5ஆம் தேதி வாய்தா. இந்த வல்லநாட்டிலே நடந்த சம்பவத்தை நான் மேலூர் கோர்ட்லையும் நம்ம வழக்கறிஞர் மூலமாக இதை நான் பதிவு செய்வேன். ஆகவே எங்கு கடை வாங்கினாலும் இந்த தனியார் பேங்கில் மற்ற சமுதாயம் கடன் வாங்குகிற பொழுது யோசனை பண்ணி வாங்க வேண்டும். அப்படி அராஜகமாக எந்த ஒரு தனியார் நிறுவனம் வந்தால் தேவரின பாதுகாப்பு பேரவையை அணுக வேண்டும். அதற்கு சட்ட ரீதியாக முறைப்படி அவர்களுடைய பணத்தை நாம் மோசம் செய்யாமல் அதிக வட்டி, மீட்ரு வட்டியெல்லாம் இந்த தேவரின பாதுகாப்பை சந்திக்கும். இப்படி யாரும் எந்த சமுதாயமாக இருந்தாலும் கடனுக்கு பயந்து உயிரை விட வேண்டாம் என்று உங்களை அன்போடு பாசத்தோடு கேட்டுக்கொள்ளுகிறேன். மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன், யாரும்
தனியார் நிறுவனத்தில் கடன் வாங்கி இமிசை கந்து வட்டியிலே மாட்டிக்கொண்டால் இந்த தேவரின பாதுகாப்பு பேரவையை அணுகவும் அவர்களுக்கு அவர்களுடைய பணத்தை நாம் திங்க வேண்டாம், அவர்களுக்கு பாடம் புகட்டுவோம். ஆனால் இந்த ஒரு உயிர் போய்விட்டதே, இந்த உயிருக்கு அரசாங்கம் என்ன பதில் சொல்ல போகிறது? அந்த நிதி நிறுவனம் என்ன 10 லட்சம் தர முடியும், அவ்வளவுதானே. அந்த நிறுவனத்தையே இந்த அரசாங்கம் முடக்க வேண்டும், லைசன்ஸை நிறுத்த வேண்டும். இவர்கள் உயிருக்கு போராடுகிற பொழுது பார்த்து கொண்டிருந்த காவல்துறை மீதும் அங்கே வந்திருந்த எதிர் வழக்கறிஞர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களை பணிவோடு கேட்டு இந்த பதிவை நான் பதிந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.